கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மளது. அல்லேலூயா. இந்த நாள் ஒரு விசேஷமான நாள் என்று நான் சொல்லுவேன். ஆமீன். வரமாட்டுங்க. அல்லேலூயா. ஏன் விசேஷமான நாள்? ஏன் விசேஷமான நாள்? ஏன் விசேஷமானவர் இருக்கிறாரு, அதனால விசேஷம். சரிதானா? விசேஷமானவர் யாரு? அவர் வெண்மையும் சிவப்புமானவர். அவர் 10,000ங்களில் சிறந்தவர். அல்லேலூயா. இன்றைக்குமே நம்முடைய தெய்வம் அவரை போலதான் அவருடைய பிள்ளைகளை மாற்றணும் விரும்புறார். அவரை போலதான் வாழ வைக்க விரும்புறார். அவரை போலவே. அப்போ உன்கிட்ட கேட்கிறாரு, நீ மாற விரும்புறியா? நான் மாறாதவர், ஆனா உன்னை மாற்றுகிறவர். அல்லேலூயா. அதனால நீங்க ஒருமனப்பட்டு தெய்வ சமூகத்துல தாகத்தோடு இருப்பீர்களானால், தாகம் உள்ளவன் மேலதான் தண்ணீரை ஊற்றுவார். வறண்ட நிலத்துல தான் ஏக்கத்தோடு இருந்த அந்த ஏக்கங்கள் இன்னைக்கு நிறைவேற்றப்படும். அல்லேலூயா. நல்ல ஆண்டவர் எங்கள் மேல ஊற்றப்பட்டிருக்கிற இந்த விசேஷித்த ஆளுகை இன்றைக்கு ஆமே ஸ்தோத்திரம் கடத்தி விட விரும்புகிறார். ஒரு பரிமாற்றம் பண்ண விரும்புகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் நம்மத்தில் இருக்கிறாரு. இன்னைக்கு நான் நம்புறேன் விசேஷித்த ஆளுகை உங்களுக்கு சுட அப்பம் கிடைக்க போகுது. அல்லேலூயா. அதனால இந்த நாங்க சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படி இசைஞ்சிருங்க போதும். இசைஞ்சிட்டாலே அந்த ஆளுக உங்க மேல இணைஞ்சிரும், வந்துடும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் மகிமையா இந்த நாள்லயும் விட்டி சிறக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே அப்பா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். ஜீசஸ். ஆமென், ஆமென். ஆகும் ஜீசஸ். ஆமென், ஆமென். ஆகும். ஹல்லேலூயா. ஆமென். ஆகும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதத்துல 102 13 கூட வாசிக்கலாமா? தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, எடுக்குமான இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். நீங்க தந்திருக்கிற வேத பகுதிக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்க, தொடர்ந்து கர்த்தரை நடத்துங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனத்தை உங்க வாயினால அறிக்கையிடன்னு நான் விரும்புறேன். ஆமென். ஸ்தோத்திரம். தேவரீர், சேர்ந்து சொல்லலாமா? தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதுக்காய் குறித்த நேரமும் வந்தது. வந்தது. சொல்லுங்க. வந்தது, 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 வந்தது.
என்னது வந்தது? குறித்த நேரம் வந்தது. உங்களுக்காய் குறித்த நேரம், உங்களை கர்த்தர் உயர்த்த முடியாத நேரம், உங்களை விடுவிக்க முடியாத நேரம், உங்களை ஆசீர்வதிக்க முடியாத நேரம் வந்தது. அல்லேலூயா. இது சங்கீத பூதியா நமக்கு போகாது. இது ஆமென். ஆண்டவருடைய நல் வார்த்தைகள் உங்களுக்குள்ள வெளிப்படும் இன்னைக்கு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு இன்னைக்கு? வார்த்தையின் தலைப்பு என்ன? வந்தது. சொல்லுங்க சொல்லுங்க. வந்தது வந்தது வந்தது. அல்லேலூயா. பின்பகுதியில நமக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இப்பவும் ஸ்பெஷல் தான். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சுட சுட இன்னைக்கு வச்சிருக்கிறார் உங்களுக்கு. ஆமென். கர்த்தருடைய ஆளுகை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால இன்றைக்கு கர்த்தர் எனக்கு கொண்டு வந்திருக்கிற ஆசீர்வாதம் வந்திருக்குது. நம்புறீங்களா? உங்களுக்கு குறிக்கப்பட்ட நேரம், உங்களுக்காய் குறிக்கப்பட்ட வேலை வந்துருச்சு. அது இந்த வேலை, அது இந்த நேரம் வந்தது. வந்ததுன்னு சொன்னா ஒருத்தர் அனுப்பி இருக்கிறார். அனுப்பப்பட்டது வந்தது. நமக்காய் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் வந்தார். இன்னைக்கு வந்திருக்கிறது உனக்கு ஒரு அபிஷேகம், ஒரு அக்கினி, ஒரு மகிமை வந்திருக்கிறது. அனுபவி. அல்லேலூயா. சொல்ல முடியுமா உன்னால? எனக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டது இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு வந்திருக்கு. நான் பெற ஆயத்தமா இருக்கிறேன். வந்திருக்கிறது. வந்தது. சொல்லுங்க, வந்தது. அல்லேலூயா. ஆமா, என்னமும் ஒன்ன முடக்கி வைக்க முடியாது. கர்த்தர் கரம் பிடிச்சிட்டாரு. நீ என்ன எழும்புவாய், உன் முகம் பிரகாசிக்கப்படும். இன்னும் வேதம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி உன் ஒளி. சொல்லு சொல்லு, எழும்பி பிரகாசி உன் ஒளி. எழும்பி பிரகாசி உன் ஒளி. எழும்பி பிரகாசி உன் ஒளி. வந்தது வந்தது வந்தது. இன்னைக்கு வந்திருக்குங்க. இன்னைக்கு வந்திருக்கு. அல்லேலூயா. நீ தாகத்தோடு ஏக்கத்தோடு இருப்பாயானா அது ஒண்ணு ஆளுகை செய்யும். அல்லேலூயா. ஆமா, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, வந்துருச்சு. ஆண்டவர் அனுப்பின ஆசீர்வாதம் வந்தது. பின்னாடி கொஞ்சம் கை கொடுத்துங்க. ஜோசப் பின்னாடி கை கொடுங்க, அவங்க தனியா இருக்காங்களே. வந்தது. உங்களுக்காய் குறிக்கப்பட்ட நேரம் வந்திருக்கு. உங்களுக்காய் குறிக்கப்பட்ட வேலை வந்திருக்குது. வந்துருச்சுது. வந்தது தம்பி, உனக்காய் குறிக்கப்பட்ட ஆசீர்வாதம் உனக்கு வந்தது. வந்தது. இது அனுபவி. ரைட் நவ வந்தது. அனுபவி. வந்தது. உனக்குள்ள அபிஷேகம் வந்தது. உனக்குள்ள அபிஷேகம் வகிந்தது. உனக்குள்ள விடுதலை வந்தது. வந்தது 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 வந்தது. இதான் கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு. வந்தது 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 வந்தது. வந்துருச்சு வந்துருச்சு. உனக்குள்ள விடுதலை வந்தது வந்தது வந்தது. அவர் அனுப்பின அபிஷேகம் வந்தது. அவர் அனுப்பின ஆளுகை வந்திருக்கு. ஷாகாரா பாலாரா அல்பார கடதன சந்தார லதனா தீராமானா திகால்மானா ஜியால்மானா. எஸ், வந்தது வந்தது வந்தது. கர்த்தருடைய ஆவியை சொன்னாரு, வந்திருக்குது. இன்னைக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார். உனக்கான விடுதலை, உனக்கான வல்லமை, உனக்கான அபிஷேகம் இன்னைக்கு வந்துருச்சு. எஸ், ஓ எஸ். பச்சிக்கிற இடத்தில் பச்சனமும், பலவான இடத்தில் இருந்து மதுரமும் வந்தது. எங்க ஆசீர்வாதம் வராதுன்னு நினைக்கியோ, அங்க இருந்து கர்த்தர் அனுப்பினது. மீண்டும் சொல்றேன், பச்சிக்கிற இடத்தில் பச்சனமும், பலவான இடத்திலிருந்து மதுரமும் வந்தது. வந்தது. ஒருத்தர் அனுப்பி இருக்கிறார். அனுப்பப்பட்டவர்கள் இன்னைக்கு வந்தது. அனுப்பப்பட்டது வந்தது. அனுப்பப்பட்டது. எஸ். ஓ ஷாலா ராகா மாசே
எஸ், உங்களுக்காக தெய்வம் ஆயத்தமாக்கப்பட்டு அனுப்பப்பட்டது, வந்தது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒருத்தர் கிஃப்டா ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கிறார் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்க. இப்பமெல்லாம் நாகரிகமா என்ன ஆயிட்டு, செல்லு மட்டும்தான். உங்க நம்பர் அவற்றை இருக்குது, நம்பர் போட்டு டக்குன்னு என்ன பண்ணி விடுவாங்க, 10,000 ரூபாய் ஜிபே, அண்ணா போன் பே எல்லாம் 5 இருக்கு, அனுப்பிட்டாங்க. ஓகே, அனுப்பப்பட்டது உங்க செல்லுல உடனே என்ன எப்படி வரும், என்ன சத்தம் கேட்கும், டிங் 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 டிடிங் அப்படின்னு ஒரு சத்தம். சரியா? அனுப்பப்பட்டது வந்த உடனே உள்ள என்ன கேக்கு, நீங்க செல்ல கையில எடுக்கல, உங்க கையில இருக்கு, உங்க கையில இருக்கு. அவர் அனுப்பின உடனே உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அனுப்பின உடனே இங்க என்னது சத்தம், என்னது அந்த சத்தத்தை கொடுப்பா, வந்தது. இப்ப ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஓபன் பண்ணா இங்க என்னது, எதிரா இருக்கிற போன் பண்றார். அனுப்புனது மட்டும் இல்ல, என்ன வருது இப்போ, போன் வந்து, ஹலோ பிரைஸ் தி லார்ட், நான் கொஞ்சம் அனுப்பி இருக்கிறேன், வந்துருச்சா? இவங்க சொல்லுவாங்க, வந்தது, இன்னைக்கு வந்திருக்குது, அவர் அனுப்பினது வந்திருக்கிறது, அவர் அனுப்பி இருக்கிறது. எஸ், அனுப்பப்பட்டது உனக்காய் வந்திருக்கிறது. அனுப்பப்பட்ட அபிஷேகம், அனுப்பப்பட்ட அபிஷேகம், அனுப்பப்பட்ட வல்லமை, அனுப்பப்பட்ட வல்லமை, அனுப்பப்பட்ட ஒரு அக்கினி இதோ வந்திருக்குது. Rakama sekal wana sialmana. Yes. Hallelujah. 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 வந்திருக்குது, வந்திருக்குது, வந்தது, வந்தது. கர்த்தர் அனுப்பின விடுதலை, கர்த்தர் அனுப்பின வல்லமை, கர்த்தர் அனுப்பின அந்த மகிழ்ச்சி, கர்த்தர் அனுப்பின அந்த ஆசீர்வாதம் உனக்குள்ள வந்தது, வந்தது. ஒருத்தர் அனுப்புனதுனால வந்தது, அனுப்பாம வரல. உங்களை ரட்சித்த, உங்களை தெரிந்து கொண்ட, உங்களை கண்டு கொண்ட தெய்வம் பரலோகத்திலிருந்து இன்னைக்கு உனக்கு தேவையானதை அனுப்பி இருக்கிறார். அவைகள் வந்திருக்கிறது. இன்னைக்கு இந்த ஆராதனையில வந்துருச்சு, வந்தது, வந்ததை பெற்றுக, வந்ததை பெற்றுக. உனக்கான விடுதலை, அது உனக்கான அபிஷேகம், உனக்கான வல்லமை, உனக்கான கர்த்தருடைய ஆளுகை வந்தது. எஸ், அனுப்பினவர் உனக்காகவே அனுப்பி இருக்கிறாரு, வந்தது. அல்லேலூயா. வந்ததை பெற்றுக் கொண்டீர்களா? அநேகர் பெற்றுக்கொண்டீங்க, இன்னும் ஒரு சிலர் இருக்கிறீங்க, இல்ல உங்களுக்கும் வந்திருக்கு. யாருக்கோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் சேர்த்தே கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். அவர் அனுப்பினது வந்தது, 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 வந்தது. அந்த குறித்த நேரம், அந்த குறித்த வேலை வந்தது. இனி 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 தீங்க காண மாட்டார். இனி நீ அழுது கொண்டிராய். கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய எழுச்சி, கர்த்தருடைய ஒளி உன் மேல் வந்தது. ஷாகாமா சேக்கல்மானா சியால்மனா ரகடதனா சியால்மனா தியால்மனா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Yes. 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 சகையை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு,
வந்தது. நீ சொல்ல, இன்றைக்கு என் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, மீட்பு வந்தது, விடுதலை வந்தது. எனக்கு மட்டும் இல்ல, என் வீடு முழுவதிலும் ரட்சிப்பு வந்தது. வந்து கையை தட்டி ஆவில நிரம்பி இது அனுபவி. வந்தது வந்தது. ஷாகாராமா சேக்கல்மானா ரியாமனா சியால்மனா தியால்மனா. எஸ் எஸ். நீ ஆண்டவர் சொல்லார் மீண்டும் மீண்டும், வந்தது, குறித்த நேரம் வந்துருச்சு. குறித்த உனக்காய் குறிக்கப்பட்ட நேரம் வந்திருக்கு. உனக்காய் குறிக்கப்பட்டது, இது உனக்காய் அனுப்பப்பட்டது, உனக்காய் அருளப்பட்டது, வந்திருக்குது. எலியா கேரித் ஆற்றண்டையில ஒளித்து கொண்டு சொல்லி கர்த்தர் அனுப்புனாரு. எலியா அங்கதான் இருக்கிறாரு. இப்போ காலையிலையும் மாலையிலையும் காகங்கள் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்தது. காலையும் மாலையும் என்ன கொண்டு வருது? அப்பமும் இறைச்சியும். காக்கா என்னைக்காவது புடிதான் திங்க, அப்படித்தானே? அதான் நான் சொன்னேன், பச்சிக்கரணத்தில் பச்சனமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது. காக்கா குடுக்கறதுக்கு புத்தி கிடையாதுங்க. ஆனா ஒருத்தர் அனுப்பிட்டாருன்னா அது காகமானாலும் சரி உன் கையில வந்து சேரும். ஏன்னா அனுப்பி இருக்கிற ஒருத்தர், அனுப்பப்பட்டது உனக்கு இன்னைக்கு வந்திருக்குது, 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 வந்திருக்குது. அனுப்பப்பட்ட ஆசீர்வாதம், அனுப்பப்பட்ட அபிஷேகம், அனுப்பப்பட்ட கிருபைகள் உன் மேல வந்தது. ஷாகாமா சேக்கல்மனா. Thank you Jesus. கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். கர்த்தர் அனுப்பப்பட்டவர்களாம். அனுப்புனதுனால தான் வந்திருக்கிற இந்த உலகத்துக்கு. இன்னைக்கு விசேஷமா ஒரு கிருபையை கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, அனுப்பி இருக்கிறார். அது இன்னைக்கு வந்திருக்குது, வந்தது. நீனும் பெற்றுக் கொள்கிற நேரம் வந்தது. நீ பிடிச்சுக்கிட்டீனா போதும். ஆமே, உன் வாழ்க்கை உயரும், உன் வாழ்க்கை மகிமையாகும். அல்லேலூயா. கர்த்தர் ஜெயமான காரியத்தை செய்ய போறார் உன்னை கொண்டு. நம்புறீங்களா? இதுவரை இருந்த நிலைமை இல்லைங்க, இன்னைக்கு வந்திருக்குது ஒண்ணு. இன்னைக்கு ஒண்ணு வந்திருக்குது. ஒருவர் வந்திருக்கிறார். நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இன்னைக்கு வந்திருக்கிறது உனக்கான ஆசீர்வாதம், உனக்கான குறித்த நேரம், உனக்கான வேலை, உனக்காய் உன் தலையை உயர்த்துகிற நேரம் வந்திருக்கிறது. யோசேப்பை உயர்த்த முடியாத ஒரு நேரம் வந்துருச்சு. அந்த நேரத்துல உயர்த்துறது போல, அதே போல தாவீத கனப்படுத்துற ஒரு நேரம் வந்தது போல, எஸ்தரை கனப்படுத்துகிற நேரம் வந்தது போல, ரூத்துவை கனப்படுத்துகிற நேரம் வந்தது போல, இன்னைக்கு அது வந்திருக்குது உனக்கு. அந்த நேரம், அந்த வேலை இன்னைக்கு இணைஞ்சிருக்கு. ஆராதிக்கிற சீயோன் யாரு? கர்த்தர் ஆராதிக்கிற பிள்ளை, ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்கான குறித்த நேரம், உனக்கான வேலை இன்று வந்திருக்கிறது. இன்னைக்கு உன்னை கர்த்தர் அனுப்பி இருக்கிறாரு. அவர் உன்னை அனுப்பிட்டு உன்னுங்க அனுப்பி இருக்கிறார். எதற்குனா அவர் அனுப்பினவைகளை நீ என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளும்படியாகவே அனுப்பி இருக்கிறார். அதனால நீனும் அனுப்பப்பட்டு வந்திருக்கா, அவர் அனுப்பினதும் வந்திருக்கு. உனக்கானது உனக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. அல்லேலூயா. அதனால உனக்கான கர்த்தருடைய வல்லமை வரும்போது அதை பிடிச்சுக்க. உன் மூலமா அது பலத்த கிரிகளை செய்யும். அல்லேலூயா. நம்புறீங்களா? உனக்கான விடுதலை, உனக்கான அபிஷேகம் இன்னைக்கு கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். அது வந்திருக்கிறது. உன்னை உயர்த்தும்படி, உன் தலையை நிமிர பண்ணும்படி. எஸ், வந்திருக்கிறார். நீனும் வந்திருக்கிற. உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. உன்னை தள்ளாத தெய்வம், உன்னை புறக்கணியான தெய்வம் உன் தலையை உயர்த்தும்படி வந்திருக்கிறார். அல்லேலூயா.
நிச்சயம் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. இதுல சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஆமா, இயேசுநாதர் தேவாலயத்துல பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் வந்திருக்கிறார். அங்கே சாத்தானால் கட்டப்பட்டு ஒரு 18 வருஷமாய் கூனியா இருந்தவனும் வந்திருக்கிறார். வந்தவரும், அதாவது அனுப்பப்பட்டவரும் அனுப்பப்பட்டு வந்தவளும் ஒன்றாய் இணைகிற வேலை, அது மகிமையாய் மாறுகிறது. 18 வருஷம் நிமிர முடியலங்க. 18 வருஷம் குனிஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறா. எவ்வளவேன்னு நிமிர முடியாத கூனின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனா அனுப்பப்பட்டவர் வந்தார், அனுப்பப்பட்டவளும் வந்தாள். ரெண்டும் ஒன்னா தொடும்போது கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார். அவர் கொண்டு வந்ததே அவர் நிமிர முடியாத கூனிய நிமிர பண்ணதா. வாழ்க்கையில நிமிர முடியாதபடி காணப்படுறால, இன்னைக்கு அவர் அனுப்பின ஒரு விடுதலை வந்திருக்குது. நீ நிமிருவாய், உன் பிரகாசம், உன் முகம் என்ன செய்யும்? பிரகாசப்படும். அதான் ஏசாயால சொன்ன வார்த்தையை சொன்னேன். எழுமி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உதிச்சிருக்கு, வந்திருக்கு, அதை அனுபவிக்க போறேன் இன்னைக்கு. அல்லேலூயா. நம்ம இப்பமே நீ உங்களை ஆயத்தை தான் படுத்திட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அனுப்பப்பட்டவைகள் எல்லாம் உன் கைகளில் வந்து அடையும்படி இன்னைக்கு கர்த்தர் வந்திருக்கிறார். அவரோடு கூட உனக்கு தேவையான ஆசீர்வாதங்களும் வந்திருக்குது. அதை அனுபவிக்க நீ ஆயத்தமா இருன்னு சொல்றாரு. ஆயத்தமா துதிச்சுட்டே இரு. உன் வாயில தோத்திரம் வந்துகிட்டே இருக்கட்டும். ஆண்டவரே, நீங்க எனக்கு அனுப்பின ஆசீர்வாதத்தை, நீங்க எனக்கு அனுப்பின நன்மைகளை இன்னைக்கு நான் பெற்றுக்கொண்டு தான் போவேன். ஆண்டவரே, ஏதாவது நான் பெற்றுக்கிட்டு தான் போவேன்னு சொல்லி தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு. உள்ள ஏங்கிக்கிட்டே இருக்கட்டும். அவர் அனுப்பின நேரம், அவர் அனுப்பின ஸ்தோத்திர ஆசீர்வாதம் இன்னைக்கு வந்திருக்கு. உன் கைகள் நிச்சயமா வந்து சேரும். இதுவரை காணாத தேவனுடைய கிரியை செய்ய போறேன். நீ காண போறாய். நம்புறீங்களா? அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்றைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏன்னா அவர் கொண்டு வந்திருக்கிறார், சில அனுபவத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அது உங்களுக்காகவே, உங்களுக்காகவே, உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கிறாரு. இதை பெற்றுக்கொள்ள போறீங்க. உங்க வாழ்க்கை முற்றிலும் சேஞ்ச் ஆகி மாறப்போகுது. இதுவரை இருந்த ஆள் அல்ல, இனி இருக்கிற ஆளு முற்றிலும் வேற. அல்லேலூயா. கதை செய்ய போறாருங்க. தாவீத யுத்த களத்துக்கு ஒருத்தர் அனுப்பினார். அவனா வந்தானா? ஒருத்தர் அனுப்பினாரா? யார் அனுப்பினா? தகப்பன் அனுப்பிதானே வந்தான். ஆனா அவனுடைய சகோதரன் என்ன சொல்றான்? இவனை எப்படி திட்டுறான்? நீ யுத்தத்தை பார்க்க வந்தது என்ன? அகங்காரத்தை அறிவன். இவன் சொல்றான், நானா வந்தேன், ஒருத்தர் என்ன அனுப்பி இருக்கிறாரு, சும்மா வரல. அவன் சொல்ற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். நான் வந்ததுக்கு முகாந்தரம் இல்லையோன்னாரு. ஆனா அந்த வார்த்தைக்கு அதான அர்த்தம். நான் சும்மாலாம் வரல, நீ சும்மா பேசிட்டு கிடக்க. உன் அகங்காரத்தை அறிவேன், உன் துணிகரத்தை அறிவேன். நீ பேசுற, நானா வரல, என்ன அப்பா அனுப்பிதான் வந்திருக்கிறேன். அப்பா அனுப்பி இருக்கிறாரு, அப்பா அனுப்பி இருக்கிறாரு. நான் வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நான் வந்தோம்னா நீ வேற விதமா பேசல, ஆனா கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், அவனுடைய தகப்பனாகிய ஈசாய் அனுப்பின நோக்கம் வேற, ஆனா பரலோகத்தின் தகப்பன் அனுப்பின நோக்கம் வேற. ரெண்டு நோக்கத்தையும் தாவீது நிறைவேற்றாரா? அல்லேலூயா. உலக பிரகாரமான தகப்பன் சொன்ன அனுப்பின காரியத்தையும் நிறைவேற்றாரு. எல்லாவற்றுக்கும் மேல பரலோகத்தின் தேவன் அனுப்பி இருக்கிறாரு. அந்த சீசனுக்காகவே, அந்த காலத்துக்காகவே தாவீதை எங்க அனுப்பி இருக்கிறாரு? யுத்த களத்துக்கு அனுப்பி இருக்கிறாருங்க. அனுப்பிட்டாருன்னா அவருடைய அபிஷேகத்தோடு வந்து நிற்கிறான். வந்த அபிஷேகம் வெளிப்படுது, வந்த அபிஷேகம் ரிலீஸ் ஆகுது. இது வேற 40 நாள் இரவும் பகலும் கெர்ச்சிக்கிறவன். இந்த நாள்ல அவன் கெர்ச்சிக்கிற அந்த கிரியைகள் முடியவில்லை. ஒருத்தன் வந்திருக்கிறார், அனுப்பி இருக்கிறார். ஒருத்தர் அனுப்பப்பட்டவன் யுத்த களத்து வந்திருக்கிறான். அல்லேலூயா. எல்லாம் அவனுக்கு பயம்தான். ஆனா தாவீதுக்கு என்ன இல்ல?
ஏன்னா என்ன ஒருத்தர்லாம் அனுப்பி இருக்கிறாரு. அனுப்பப்பட்டவன் அவருடைய அபிஷேகத்தோடு யுத்த குளத்துல வந்து நிக்கிறான், வந்திருக்கிறான். வந்தது விருதாவா இருந்துச்சா? இல்ல இல்ல. என்ன நோக்கத்துக்காய் கர்த்தர் அனுப்பினாரோ, என்ன நோக்கத்துக்காய் தாவீது யுத்த களத்துக்கு வந்தானோ, அந்த நோக்கத்தை பரலோகத்தின் தெய்வம் தம்முடைய அபிஷேகத்தின் மூலமாய் நிறைவேற்றினார். இன்னைக்கு உன் மேல அந்த அபிஷேகம் எழப்போகுது. உன்னை குறித்த தேவ திட்டம், உன்னை குறித்த தேவனுடைய சித்தம் இன்னைக்கு நிறைவேறும்படி அந்த அபிஷேகம் இத வந்திருக்கிறது, இத வந்திருக்கிறது. அரக்கனை அழிக்கும்படியான ஒரு அக்னி, அரக்கன் கோலியாத்தை அழிக்கும்படியான ஒரு அபிஷேகம் வந்திருக்கிறது, வந்திருக்கிறது. அனுபவி, அனுபவி. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவர, ஆடுகள் மைத்தவனை ஜாதிகள் மத்தியில உயர்த்தி தூக்கி நீர மேல 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 மேல. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவர, ஆடுகள் மைத்தவனை ஜாதிகள் மத்தியில உயர்த்தி தூக்கி நீர மேல 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 மேல. ஹல்லேலூயா, தலையாக்கிறவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாவீது எல்லாத்துக்கும் இளையவன் தான், எல்லாராலும் கண்டு கொள்ளப்படாதவன் தான். ஆனா பரம தகப்பன் அவனைத்தான் தலையா வச்சிருந்தாரு. நான் சொல்லுவேன், எவனை கத்த தலையா வச்சிருக்கிறாரோ அவன் கைகள் தான் அரக்கனுடைய தலைகள் வரும். அந்த அபிஷேகத்தை, தலையெடுக்கிற அபிஷேகத்தை கத்தர் யார் மேல வச்சிருக்கிறாரு? தாவீதின் மேல. யாராலும் கண்டுகொள்ளப்பட முடியாத தாவீது தான். ஆனா இப்போ யாராலும் மறக்கப்படாத தாவீதா மாறிட்டாரு. காரணம் என்ன? அந்த அபிஷேகம். சொல்லுங்க, அந்த அபிஷேகம். அபிஷேகம், அதே அபிஷேகம் இன்னைக்கு யுத்த அபிஷேகம் வந்திருக்குது, உனக்காய் வந்திருக்கிறது. உன் குடும்பத்தை சீரழித்த, உன் வாழ்க்கையை சீரழித்த அந்த அரக்கங்களை நிர்மூலமாக்குற ஒரு அபிஷேகம் இன்னைக்கு வந்தது, வந்திருக்கிறது. அனுபவி, அனுபவி. உன் எல்லைகளில இதுவரை அரக்கன் கிரியை செஞ்சால, அரக்கனை தலையெடுக்க முடியாத ஒரு அதிகாரம், ஒரு அபிஷேகம் இன்னைக்கு வந்திருக்கிறது. வந்தது, வந்தது உன் மேலதான். இது ரிலீஸ் ஆகுது, இது ரிலீஸ் ஆகுது. எஸ், கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறாருன்னா அந்த அபிஷேகம் உனக்குள்ள கிரியை நடப்பிக்கும், அந்த அபிஷேகம் ஆளுகை செய்யும். ஆமா, ஸ்தோத்திரம். சொல்லப்போனா தாவீதுக்கு எதிர்மறையான வார்த்தை தான். ஆனா தாவீது சொல்லப்போனா இப்போ நானே என்னால தடுத்து நிறுத்த முடியாத அளவுல அந்த அபிஷேகம் பொங்கி எழும்புது. அந்த அபிஷேகம் என்ன செய்யுது? அவனுக்குள்ள பொங்கி எழும்புது. சகோதரர்கள் மட்டுப்படுத்தி பாக்குறாங்க, ராஜா மட்டுப்படுத்தி பாக்குறாரு. யாரு சொன்னாலும் என்னால என்ன செய்ய முடியாது, என்னால என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுல அந்த அபிஷேகம் பொங்கி எழும்பினது போல, அரக்கன் தலையை எடுத்தது போல இன்னைக்கு அந்த அபிஷேகம் இந்த ஆராதனையில உனக்குள்ள வந்திருக்கிறது. வந்தது. மீண்டும் மீண்டும் ஆவியானவர் சொல்றார், வந்தது, வந்தது, வந்தது.
உனக்குள்ள வந்திருக்கிறது, உனக்குள்ள அந்த ஆளுக்கு வந்திருக்கிறது. நீ ஒருமலை படுவாயானா, நீ தாகத்தோடு நிற்பாயானா, இந்த ஆராதனை சாதாரண ஆராதனை அல்ல, உன்னை வேற லெவல மாத்திரும், உன்னை வேற லெவல மாத்திரும். வந்தது. இதுவரை நீ பயந்துகிட்டு தானே இருந்த. பயம் 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 ஓடி ஒளிஞ்சுக்கிற அனுபவம். ஆனா இன்னைக்கு ஒரு அபிஷேகம் வந்திருக்குது. உன்னை பயமுறுத்தின அரக்கன் தலைய அழிக்க முடியாத ஒரு அபிஷேகம் வந்திருக்கு. நான் நம்புறேன் இன்னைக்கு வந்திருக்கு. எஸ் எஸ். யாருமே உன்னை கண்டுகொள்ளல. ஒரு அட்ரஸ் இல்லாத பையன் தாவீது. ஆனா இப்போ தாவீதுனா யாருன்னு தெரியாத ஆளே இல்லாத அளவுல கர்த்தர் அவனை உயர்த்தின ஒரு அபிஷேகம் அன்னைக்கு வெளிப்பட்டது போல இன்னைக்கு அந்த அபிஷேகம் வெளிப்படுகிறது. உன் குடும்பத்தை, உன் வீட்டை, உன் சூழ்நிலைய ஆமே ஸ்தோத்திரம். இதுவரை பயமெடுத்தின பொல்லாத அரக்கனின் தலை உன் கையில வரும். அந்த அபிஷேகம் எடுக்கும். வந்தது. அவன் சொல்றார் வந்தது 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 வந்தது. நிறைய பேர் பிடிக்க ஆயத்தம் இல்லை. பிடிச்சிட்டீங்கன்னா வேற எல்லாம் மாறிடுவ. வர்ற அபிஷேகத்தை இங்க இருந்து ஆவியானவர் ஊற்றுகிற அபிஷேகத்தை முன்னாடி இருக்கிறது முக்கியம் இல்ல, பிடிக்கலன்னா தாண்டி போயிரும். நீ முன்னாடி இருந்து பிடிக்கலன்னா எங்க போயிரும்? அப்போ என்னையா முன்னாடி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் உண்டுமா, பின்னாடி உள்ளவங்களுக்கு கிடையாதா? அப்படி இல்ல. இங்க பிடிச்சா இங்க கை நிறைய பிடிக்க முடியல. ஏன்னா கை நிறைஞ்சிட்டு, உள்ளமும் நிறைஞ்சிட்டு, நிறைஞ்சதுனால அடுத்த போகுது. ஒரே நேரத்துல அப்படி யாரெல்லாம் பிடிக்கிறாங்களோ எல்லாரையும் நிரப்பி வழியும்படியான ஒரு ஆளுக வந்திருக்கிறாரு. நிரம்பி வழிகிற அனுபவம், நிரம்பி வழிகிற அனுபவம். இதோ 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 வந்துருச்சு, இதோ வந்திருக்கிறது, இதோ வந்தது, இதோ வந்தது, இதோ மனகடன சியால்மனா. Yes! Jesus name. Jesus name. Yes. Oh. Yes. Shakarama Syandana. Dyalmana, Syalmana, Syalmana. Yes. 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 வந்தது வந்தது வந்தது. உனக்கான குறித்த நேரம் வந்தது. உனக்காய் குறிக்கப்பட்ட வேலை வந்தது. நீ இனி முடங்கி கிடக்கிறவன் அல்ல, நீ இனி கட்டப்பட்ட நிலையில் அல்ல. நேரம் வந்தது. உனக்கான நேரமும் வந்தது. அவர் அனுப்பின அபிஷேகமும், அவர் அனுப்பின ஆளுகையும், அவர் அனுப்பின மகிமையும் சேர்ந்தே வருகிறது. என்ன நோக்கத்தோடு தாகத்தோடு ஓடி வந்தாயோ, உன் தாகம் நிறைவேற்றப்பட முடியாது, உடைய ஏக்கங்கள் நிறைவேற்றப்பட முடியாது. இன்னைக்கு அவர் உனக்கான தேவைகளை அனைத்தையும் கொண்டு வந்திருக்கிறார். எஸ், அனுபவி. Jesus name. இது அவருடைய நேரம். எஸ் எஸ், நான் நம்புறேன். இன்றைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாவரையும் அவர் கொண்டு வந்திருக்கிற, அவர் அனுப்பினவதை ஆமை வந்துருச்சுல, அவைகளை எல்லாவற்றையும் அனுபவிக்கித்து அவர்கள் எல்லாரும் திருப்தியாக்கி தான் அனுப்ப அன்னைக்கு நீ திருப்தியாய் மாறுவ. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரிடத்துல எனக்கு தேவையானது இல்லைன்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. உனக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு நீ விரும்பினா,
நீ ஆசைப்படுவாயானா அது இன்னைக்கு உன்னை ஆளுகை செய்யும். நான் கேட்கிறேன், உனக்கு ஆசை உண்டா? மலையாளத்தில் கேட்டா கொதி உண்டா? கொதி உண்டா? தமிழ்ல கொதினா வேற, ஆனா அதுக்கு கொஞ்சம் ஈடு இணையாகும். சரிதானா? வீட்டுல நல்ல ஆகாரம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஆசைதான் கொதி. அதான் ஆசை. அப்போ நானும் சாப்பிட்டுட்டு இருக்கேன், என் கூட இருக்கிறவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஆள் வந்துட்டாங்க. நாங்க சாப்பிட்டுட்டு அரைகுறையா எந்திரிக்க முடியுமா? முடியாது. இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நல்லா சாப்பிட்டேன். ஆனா என் கூட இருந்து சாப்பிட்டவங்களுக்கு கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிட்டு அவங்களுக்கு தெரியும், அதுக்கு மேல சொல்ல வேண்டாம். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, வந்தாங்களா ஒரு ஆளு, கொதிட்டாங்க. ஏன் மனுஷன் கொதி போட்டாலே என்ன செய்ய முடியுது? நான் கேட்கிறவங்களுக்கு கொதி உண்டா? கொதி உண்டா? இந்த ஆளுக என் மேலேயும் வரணும், இந்த அபிஷேகம் என் மேலேயும் விழணும், இந்த மகிமையை நான் அனுபவிக்கணும். கொதி உண்டுனா வந்துடும். அதான் ஆசை. ஆசைப்பட்டீங்கன்னா உன் மேல அந்த ஆளுக வந்துடும். ஆசைப்பட்டவர்களை தெய்வம் ஆசையை நிறைவேற்றாம விடவே மாட்டார். தேவையில்லாத ஆசையை நான் சொல்லல, தேவையான ஆசையை சொல்லிட்டு இருக்கேன். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் கண்டேன். என்னங்க ஆசை? வல்லமையை பார்க்கணும், மகிமையை அனுபவிக்கணும். அவனுக்கு ஒரே ஒரு ஆசை, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். உனக்கு ஆசை உண்டா? இன்னைக்கு ஆசை நிறைவேற்ற முடியான வந்தது. தேவன் மகிமையை வெளிப்பட்டு இருக்கிறத நான் அனுபவிக்கிறேன். வந்தது. சிலரு சில காரியத்தை சொல்லும் போது, எப்பா எனக்கு இது வேணுமே, நான் இதை பார்க்கணுமே, நான் இதை அனுபவிக்கணுமே, உள்ள என்ன உண்டாகுது? ஆசை உண்டாகுதா? ஆசை உண்டாகுதா கிடையாது? அப்ப நான் உங்களுக்குள்ள என்னத்தை உண்டு பண்றேன்? இப்போ அவர் கொண்டு வந்ததை நீ பெற்றுக்கொள்ளணும்ல. நல்ல பிரியாணி இருக்கு, பிரியாணி சாப்பிடறதுக்கு ஆசையே இல்லை, அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா உனக்கு என்ன இல்லை? ஆசை இல்லை. எப்படி சாப்பிட முடியும்? நான் சொல்றேன், ஆசையா இருக்கிறவன் 2 சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு போயிருவான். நீ ஆசை இல்லாம இருந்தீனா, ஓ இது பிடிக்காது புளுக்கு பிரியாணி, அதனால என்ன வேண்டாம், நீ சாப்பிடும் போது வேகமா இவன் நல்லா சாப்பிட நம்மளுக்கு வைப்பா, அவனை என்ன கொண்டு வைப்பா. நல்லா சபையில பந்தி விசாரிப்புல இருந்திருக்கேன், எனக்கு தெரியும் யார் எப்படி சாப்பிடுறாங்க அப்படின்னு. அதிகமா சாப்பிட்டாலே சிலர் கூட்ட ஆர்வமா சாப்பிடுங்க, நான் இன்னும் கொஞ்சம் அள்ளி வைப்பேன். சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் அள்ளி வைப்பேன். நீ அதிகமா வாயை திறந்து ஆன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, மனுஷனாகிய நானே இப்படி செஞ்சோம்னா வந்திருக்கிற ஆவியானவ அள்ளி 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 நீ திருப்தியாக மாட்டோம் கொண்டு வந்திருக்கிறார். வந்தது நீ ஆசீர்வதிக்கப்பட்ட நேரம் வந்தது. அல்லேலூயா. நம்புறேன், நிச்சயமா ஆண்டவருடைய கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வல்லமை வெளியரங்கமாக்கிட்டாரு. ஆமே, ஸ்தோத்திரம். நீங்கள் அந்த அனுபவத்துல வர்றதுக்கு ஆசைப்படுங்க. சொல்ல போனா கொதி வந்துடட்டும். சரிதானா? இன்னைக்கு திருப்தியாய் தான் திரும்பி போவேன், திருப்தியா போவேன். போற இடத்துல எல்லாம் உன் குடும்பத்துக்கு இதை கொடுப்ப. கர்த்தர் செய்ய போறார். அல்லேலூயா. ஆண்டவர் மகிமையா வெளிப்படட்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.
அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியில உயர்த்தி தூக்கி நீர மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே.